அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் நேற்று நடந்தது வந்து ப்ராஃபிட் புக்கிங், இன்னொன்று நிஃப்டி எக்ஸ்பைரி வீக்லி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நல்ல புல்லிஸில் இருந்தது. ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி புல்லிஸில் தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நிறைய ஃப்ரெஷ் பையிங் நடக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை பற்றி நான் வரும் நாட்களில் சொல்கிறேன், ஒரு வீடியோவில் நான் எப்படி அதை வந்து அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைக்கு நோக்கி போயிட்டுருக்கு. நிறைய பாசிட்டிவ் குளோபல்லையும் இருக்குது, இந்தியாவிலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. டாலர் வந்து கொஞ்சமாக ஃபால் ஆகிட்டுருக்கு, ருபி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டுருக்கு, கோல்டு சில்வர் வந்து மேக்ஸிமம் கீழே போகல, பட் ஸ்டெடியாக இருக்குது, மேலேயும் போகல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்குமே சில்வர் வந்து ஒரு 7% மார்னிங் பாசிட்டிவில் ஓப்பன் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்து புல்லி சென்டிமெண்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புல் ரனில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெஷ் பையிங் வந்து மீன்ஸ் நம்ம கீழே இருக்க ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாங்கலாம், பட் வச்சிருக்க ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ராஃபிட்டில் இருந்தாலுமே நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எக்ஸாம்பிள் பிஎஸ்சி சார்லாம் எனக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, லைலாட்ஸ் மெட்டல் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் விற்கலை, கையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பிஎஸ்சி, நியூஜென், லைலாட் மெட்டல், ஆயில், இரேடா, பிஎஃப்சி, ஆர்இசி, பிபிஎல், கிராவிட்டா இந்தியா, ஆர்விஎன்எல், பெர்சிஸ்டன்ட், பிஎல்எஸ். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். பெர்சிஸ்டன்ட் வந்து நேற்று ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நம்மள்ட்ட வந்து அனதர் சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து 93 க்ரோத் ஸ்டாக் என்னென்ன நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த அப்டேட் வந்து அந்த சேனலில் நான் போட்டிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் மெசேஜில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் டெலகிராம் குரூப்பும் நம்மள்ட்ட இருக்குது. 2 குரூப் இருக்குது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர் வந்து நம்ம குரூப்பில் இருக்காங்க. வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிஃப்டி இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து நல்ல ஒரு புல் ரனில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், 25,300 வந்து கடந்துருச்சு, மேலே போயிட்டுருக்கு. ஸோ க்ளோசிங் எப்படி இருக்குன்னு தெரில. நான் பிக் பண்ணது வந்து 25,353 நான் இந்த சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு ஆல் டைம் ஹைக்கு தான் போகணும். மேபி 26,000 கூட போக சான்ஸ் இருக்குது. மேபி நம்ம தீபாவளியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்ல ஒரு தீபாவளியாக இருக்குன்னு நினைக்கலாம். மேக்ஸிமம் வந்து புல் ரனில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஓகே. ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, ஓகே. இருந்தாலும் ஒரு 25,500 அது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா பயங்கர ஒரு புல் ரன் இருக்கும். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை போக சான்ஸ் இருக்குது. இன்னொன்று ரிசல்ட் வந்து இந்த Q2 ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் நல்லா கொடுக்க சான்ஸ் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி எந்த ஸ்டாக்கையுமே பாசிட்டிவில் இருந்தாலும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. நான் அப்படி தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், விற்கலை. ருபி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். டாலரு, சில்வர் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் மெயினாக வந்து சைனா மேலே வந்து யூஎஸ் வந்து ஒரு டேரிஃப் போட்டாங்க. அதுக்கு வந்து சைனா வந்து ரிப்ளை கொடுத்தாங்க, நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதனால் இந்த ஒரு பிரச்சனைனால நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து புல்லி சென்டிமெண்ட் வருது. நம்ம சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஒரு சில செக்டார்லாம் நான் வந்து நல்ல ஒரு க்ரீனில் தான் போயிட்டுருக்கு, பயங்கரமான மூவில் இருக்குது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி நல்ல புல்லிஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியா யூஎஸ் டீலுமே கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஆல் டைம் ஹையை தாண்டி போகும். யூஎஸ் டாலர் ஸோ நேற்று வந்து ஓரளவு நெகட்டிவாக க்ளோஸ் ஆனாலும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு, 98.41. ஸோ இன்னமே கீழே வந்துச்சுன்னா ஒரு 96 வந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து சின்ன நெகட்டிவ்க்கே மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைக்கு போயிட்டுருக்கு. ஒரு 96 வந்துச்சுன்னா மேலே கண்டிப்பாக போகும் நம்ம மார்க்கெட்டு. ஸோ ஏன்னா யூஎஸ் டாலர் வந்து வீக்கானால் வேறு எல்லா கண்ட்ரிக்குமே பாசிட்டிவ் தான், நமக்கு வந்து மெயினாக பாசிட்டிவ். சில்வர் பேஸ் ஸோ இன்றைக்கி வந்து 7% பாசிட்டிவில் இருந்தது. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி இது கூட ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கும். ஸோ கோல்டு பீஸ்லேயும் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. மேக்ஸிமம் இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கும். மேக்ஸிமம் இதுக்கப்புறம் மேலே போகுமா அப்படின்னு தெரில. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நியூ என்ட்ரிலாம் நமக்கு இப்போதைக்கு முடியாதுங்க. நம்ம வந்து ஆர்எஸ்ஐயாச்சும் பார்க்கணும். பாருங்கள், ஓவர் பால்டரில் இருக்குது. ஒரு 60 வந்தால் கூட ட்ரை பண்ணலாம் கோல்டு பீஸோ சில்வர் பீஸோ வாங்குறதுக்கு. நான் வந்து இது வந்து ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டு கண்டினியூஸாக வீடியோவில் போட்டு தான் இருக்கேன். இப்போ இதில் இருக்கிறது நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்டாக் வந்து இன்னுமே அந்த ரேஞ்சில் இருக்குது, நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ரேஞ்சில். உங்களுக்கு யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிஎஸ்சியெல்லாம் ஆல்ரெடி மேலே வந்துருச்சு. லைலாட்ஸ் மெட்டலுமே இன்னும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, 200 MA ஆவரேஜில். ஸ்விங்குக்கு வந்து ஃபேக்ட்டு, டேரில் இந்த 2 கம்பெனி இருக்குது. இன்னொன்று பாலிமேட் இன்னுமே நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. மற்ற ட்ரெண்டு, நியூஜென் சாஃப்ட்வேர் இது எல்லாமே நிறைய கம்பெனிஸ் வந்து நல்ல ஒரு நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம மீன்ஸ் கன்சிடர் பண்ண வேண்டிய ரேஞ்சில் தான் இருக்குது. உங்களோட ரிஸ்க்கை பொறுத்துட்டு வாங்க. இன்னொன்று, யாருமே நெகட்டிவாக செல் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து ஆல்ரெடி புல்லிஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா இன்னும் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அதனால் அவசரப்பட்டு செல் பண்ணாதீங்க. உங்கள்ட்ட வந்து ரெட்டாக காமிக்குதுன்னா அது ரெட்டு மட்டும்தான், அது வந்து லாஸ் கிடையாது. நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் லாஸு. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க.
பிஎல்எஸ் இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்க வந்து எம்இஏ வந்து அவங்க 2 இயர்ஸ் வந்து டெண்டர்லேருந்து அவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து நல்லா கீழே இறக்கி விட்டாங்க. இன்றைக்குமே நல்ல கீழே டவுனில் தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் மேக்ஸிமம் வேறு இன்னும் பிரச்சனை இல்லை. சொல்லணும் மாதிரினா எஃப்ஐ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. அது மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே நடக்குது. ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ இது ரெண்டுமே நெகட்டிவாக தான் இருக்குது. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும்போது யாரோ வாங்கிட்டு இருக்காங்க. மேபி மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது ஹெல்த்து தான் ஒரு ஸ்டாக்குக்கு. ஸோ நான் நிறைய பேர் கேட்குறாங்க வாய்ப்பு இருக்கான்னு. என்கிட்ட கேட்டால் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. மேபி நீங்கள் அந்த ரிஸ்க்கை பொறுத்து தான் வாங்கணும். ரிட்டர்ன்ஸ் வந்து 1300% 5 வருஷத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் முதலீடு பண்ணலாம். இன்னொன்று அது ஒரு கொஞ்சம் நாளாகவே ஒரு சப்போர்ட் லைனில் இருந்தது, நான் வரைகிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கீழே வருது. இது இமீடியட்டாக மேலே போகும்னு எனக்கு தோணுது. பட்டு எவ்வளோ டைம் எடுக்குன்னு தெரில. இமீடியட்னா மேபி 1 வீக் இல்லை 1 மந்த் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரினா நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணலாம். இல்லை இமீடியட் மேபி நாளைக்கு நாளாண்டைக்கு அப்படிலாம் யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நல்ல ஒரு கம்பெனி. பிஎஸ்சி இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக பிஎஸ்சி வந்து நானுமே வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்குமே ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒரு 10% ப்ராஃபிட்டில் இருக்குது. நான் வந்து 200 மூவிங் ஆவரேஜ். நிறைய பேர் அந்த டைமில் என்ட்ராங்க. நம்ம ஃபாலோவரும் பார்த்து நிறைய டெலகிராம்லலாம் அப்டேட் பண்ணாங்க. நிறைய பேர் ப்ராஃபிட்டை எடுத்துட்டாங்க. நான் வந்து வச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் இது எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்னு. நான் ஒரு 3000 டார்கெட் வச்சுருக்கேன். மேபி அதுக்கு முன்னாடி வித்தினா கூட நான் சொல்கிறேன். இது என்ன மேலே போகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஸ்டாக் எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டிங். ஸோ செபி என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் இவங்க மூவ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து இன்னுமே 29% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. பட் 15% கீழே போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. இந்த ஸ்டாக்கில் மெயினாக எஃப்ஐ வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ரீட்டைல் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே பாசிட்டிவ். மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது, அதுவுமே பாசிட்டிவ். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது நமக்கு வந்து புல்லி சென்டிமெண்ட் இருக்குதுன்னு தோணுது. அதனால தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆர்விஎன்எல் இது வந்து ரயில்வே, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி. பயங்கரமான க்ரோத் கொடுத்துட்டு இப்போ வந்து நல்ல கீழே பாட்டம் ப்ரைஸில் கிடக்குது. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இன்னுமே அனலிஸ்ட் வந்து 38% கீழே போகும்னு சொல்கிறாங்க. ரெண்டு விதமான அனலிஸ்ட் இருக்காங்க. பை ரேட்டிங் கொடுக்குறவங்க வந்து விற்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அவங்க வந்து நல்ல பிக் பிளேயர்ஸ் விற்கிறதுக்காக. இன்னொரு அனலிஸ்ட் மீன்ஸ் 2 டைப்பான அனலிஸ்ட்டு. யாரெல்லாம் எனக்கு தெரியாது. டவுன் ரேட்டிங் கொடுக்குறாங்கல்ல அனலிஸ்ட்டு, கீழே போங்க அப்படின்னா. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே ஸ்டாக்ஸை வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. லாஸ்ட்லையாச்சும் புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கம்பெனி எனக்கு தெரிஞ்சு டவுன் ரேட்டிங் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓகே இந்த ஸ்டாக் வந்து மேலே போகாது கீழே போகும் அப்படின்னு நினச்சி லாஸ்ட்டில் புக் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன லாஸ் ஆகும். பட் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதை வந்து திங்க் பண்ணிக்கங்க. நான் இவ்வளோ தான் சொல்ல முடியும். இதோட மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நான் வந்து இந்த ஸ்டாக் வச்சுருக்கேன். ஒரு 20% நெகட்டிவில் தான், 17% நெகட்டிவில் தான் இருக்குது. இருந்தாலும் எலெக்ஷன் ரேலின்னு ஒன்று இருக்குது. எலெக்ஷன் முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடிலாம் ஸ்டாக் ஏற்ற மாட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ அது வந்து யாராலையுமே கணிக்க முடியாது. எப்போ ஏற்றுவாங்க, நான் 6 மாதம் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதனால் ஒரு சில ஸ்டாக் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், அதோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு. அப்போதைக்கே உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து கிராவிட்டா இந்தியா. இந்த கம்பெனி வந்து நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 10% அந்த மாதிரி நெகட்டிவில் இருக்குது. ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 93% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அலுமினியம் அண்ட் ரெட் ரீசைக்கிளிங்கில் இருக்காங்க. மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்த கம்பெனியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது டெம்பரரியாக. மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எஃப்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க, பெரிய பாசிட்டிவ். ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க, அது நெகட்டிவ் தான். ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆனாங்க. பட் இப்போ நியூ டேட்டா அப்டேட் ஆகலை. நமக்கு கிடச்சிச்சின்னா நான் சொல்கிறேன். இது வந்து ஓல்டு டேட்டா தான். ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆனது. ஸோ இது வந்து நல்ல ஒரு கம்பெனி. 52 வீக் லோவில் இருக்குது. நம்ம வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய இன்வெஸ்டர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களே முதலீடு பண்ணியிருக்காங்க. இது கீழே வருது. பட் நல்ல ஒரு வாய்ப்பாக தான் எனக்கு தோணுது. விபிஎல் இந்த கம்பெனி இந்த லாக் ஆனவங்க கோடிக்கணக்கில் இருக்காங்க. ப்ரைஸ் வந்து 68% கொடுக்குன்னு சொல்கிறாங்க ஃபோர்காஸ்ட்டு. எஃப்ஐ வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க, நெகட்டிவ். டெம்பரரியாக இந்த கம்பெனியில் நிறைய இஷ்யூ இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி டெம்பரரி இஷ்யூலாம் சார்ட் அவுட் பண்ணுறாங்க ஈஸியாக. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். இவங்க வந்து நல்ல ஒரு வாய்ப்பு. 444 இன்னுமே கீழே போகும்போது நம்ம என்ட்ரி ஆகிருந்தால் கூட நல்ல ஒரு வாய்ப்பு தான். இதுவுமே நல்ல ஒரு வாய்ப்பு தான். 52 வீக் லோவில் இருக்குது. இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. பெப்சி கூல்ட்ரிங்க்ஸ் இது எல்லாருக்குமே தெரியும். இந்த பிராண்டு நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ எல்லாருமே டெய்லி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி. கன்சியூமர் கூல்ட்ரிங்க்ஸு, நம்ம சிப்ஸு எல்லாமே யாராச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கெடுதியோ இல்லையோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால்
இந்த கம்பெனி எப்படி இருந்தாலும் க்ரோத்தில் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இந்த கம்பெனி சூஸ் பண்ணலாம். பட் மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ட்ராக முடியாது. மேலே வந்ததுக்கப்புறம் என்ட்ராக காட்டிலும் பாட்டமில் வாங்கிட்டு மேலே விற்கிறது பெட்ரு. நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன். நான் அப்படி தான் இப்போ வரைக்கும் சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கம்பெனி லைலாட்ஸ் மெட்டல், இது வந்து மெட்டல் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே கம்பைனாக இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் ரன் ஆகிட்டு இருக்குது. இதுவுமே என்கிட்ட இருக்குது. நான் வந்து 1260 நினைக்கிறேன் என்னோடய ப்ரைஸு. இப்போ வந்து நல்ல பாசிட்டிவில் தான் இருக்குது. எனக்கு விற்க ஐடியா இல்லை. இதெல்லாமே நான் ஆல் டைம் ஹைக்கு தான் பார்க்குறேன். 1600 பார்க்குறேன் இதெல்லாம் டார்கெட்டு. ஏன்னா இந்த கம்பெனிலாம் நமக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்குது. கேஷ் ரிச் கம்பெனி. ஓகே, ப்ரைஸ் வந்து 28% மேலே போகுதுன்னு சொல்கிறாங்க. டவுன் வந்து சான்ஸ் இல்லைங்கிறாங்க கீழே போக. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரீட்டைல் வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க. இது ரெண்டுமே பாசிட்டிவ். இன்னொன்று 200 டே மூவிங் ஆவரேஜில் டச் ஆகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் மேலே பிக்கப் ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி சார்ட்டை எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே போயிருக்குன்னு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70% 80% வரைக்கும் மேலே போகும். இதை வந்து கிராஸ் ஆனால் 1600 கிராஸ் ஆனால். ஸோ அது வரைக்குமே நான் டார்கெட்டாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிராஸ் ஆக மேபி கன்சல்டேஷன் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து மேபி 3 months 6 months 1 year கூட வெயிட் பண்ண ரெடி. இந்த மாதிரி கம்பெனி ஆக்சுவலாக இந்த மாதிரி கம்பெனிலாம் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி என்னால் என்னோடய லாஸை வந்து ரெக்கவர் பண்ணணும். அதுக்காக நான் எல்லாத்தையுமே விற்றுக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா போக எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்களுமே பார்க்குறீங்க ஒரு வீடியோ, உங்களுக்குமே ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். எல்லாமே இப்போ நான் கொடுக்குறத வச்சு நீங்கள் அப்படியே பண்ணுறது இல்லை. உங்களுக்குன்னு ஓன் அனாலிசிஸ் இருக்குல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்களுமே இம்ப்ரூவ் ஆகும் உங்களோட ஷேர் மார்க்கெட்டை பார்க்குற விதம். ஓகே, ஸோ நியூஜென் சாஃப்ட்வேர் இந்த கம்பெனி வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஆகஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ப்ரைஸில் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரோ ஹெவியாக வாங்கிட்டு இருக்காங்க. இது மேலே போச்சுன்னா எங்கே போய் நிற்குன்னு தெரில. ஸோ அந்த அளவுக்கு பை ரேட்டிங் இதில் நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், பெரிய பெரிய வால்யூமாக நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ப்ரைஸு அப்படியே தான் இருக்குது. நேற்று வாங்கினவங்க கூட இன்றைக்கி வந்து நம்மளோட ஒருத்தர் சொல்லியிருந்தார், நியூஜென் இன்றைக்கி வந்து 5% ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படின்னா. ஸோ 5% 5% ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. நேற்று வந்து வாங்கி இன்றைக்கி விற்றுட்டேன் அப்படின்னு. சூப்பர். நம்ம இந்த மாதிரிலாம் வாங்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம். ஒரு நாள் பிடிஎஸ்டி நேற்று வாங்கிட்டு இன்றைக்கி விற்கிறது ஓகே தானே. 5% ஒரு நாளில் யார் கொடுப்பா? நம்ம எப்படி வெயிட் பண்ணாலுமே 7% ஒரு வருஷம் வெயிட் பண்ணால் அந்த அமௌண்ட் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து எப்போ டவுன் ஆகுதோ அதை பார்த்துட்டே இருக்கணும். 365 நாளில் ஒரு நாள் 20% போகிற ஸ்டாக் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கு நம்ம வெயிட் பண்ணி வாங்கினாலே போதும். நமக்கு வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சப்போஸ் நம்ம வந்து தப்பாக என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு மேலே போகும்போது விற்கணும். 365 நாள் நம்ம எப்படியில் வெயிட் பண்ணுறோம், இதில் எதுக்காக வெயிட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படி நம்ம கேட்டுக்கிட்டாலே போதும். அப்போ உங்களுக்கு பொறுமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து 53% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. கீழே 1% தான் போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பாசிட்டிவ். ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் எப்போ மேலே ஏறுன்னு தெரில. எப்போ வேணாலும் ஏறும். இதெல்லாம் 20% மேலே போக ஒரு ஸ்டாக்கு, கீழே வர்றது 20% கீழே வரும். ரெண்டையுமே சொல்லிடுறேன். பெர்சிஸ்டன்ட் இந்த ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி ஒருத்தர் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தார். 8% ப்ராஃபிட் எடுத்திருக்கதா. நல்லது, சூப்பர். இது வந்து ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ் மேலே போயிட்டு நல்ல பிக்கப் ஆகி மேலே போயிட்டுருக்கு. நல்ல ஒரு புல்லி சென்டிமெண்ட் தான். இன்னொன்று ஒரு ரெசிஸ்டன்ட்டில் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் இன்னும் மேலே போக சான்ஸ் இருக்குது. மேபி அவருக்கு போதும்னு நினச்சிருக்காரு, விற்றுருக்காரு. இன்னொன்று டெசிஷன் நம்ம எடுக்க ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட் போகுதுன்னா அப்போயே எக்ஸிட் ஆகிடணும். இன்னொன்று சென்டிமெண்ட்டாக நம்ம எந்த கம்பெனிலையும் அட்டாச் ஆக வேணாம். இந்த கம்பெனி வந்து Q2 ரிசல்ட் கொடுத்துறாங்க. 45% இயர் ஆன் இயர் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பரான பர்சன்டேஜ் ஐடியில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஐடி செக்டர் எல்லாமே பாசிட்டிவில் தான் மேக்ஸிமம் இருக்குது. ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட்டு இன்னுமே இந்த ஸ்டாக் வந்து 50% மேலே போகுன்னு சொல்கிறாங்க அனலிஸ்ட்டு. 30% கீழே போகுன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எஃப்ஐ வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க. அது மட்டும் தான் இதில் நெகட்டிவ். எஃப்ஐஐ பேலன்ஸ் எல்லாமே இந்த கம்பெனியில் பாசிட்டிவாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பெரிய ஒரு வால்யூம் நடந்திருக்கு. ஆயில் இண்டியா இந்த கம்பெனி வந்து நிறைய பேர் லாக் ஆன கம்பெனி இது தான். நானுமே லாக் ஆகிருக்கேன். கிட்டத்தட்ட 20% இன்னும் நெகட்டிவில் இருக்குது. இந்த கம்பெனி வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து 424 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம ட்ரம்ப்புனால க்ரூட் ஆயிலில் பிரச்சனை வருது. க்ரூட் ஆயில் இஷ்யூனால நமக்கு ஆயில் இண்டியா மேலே போகல. இவ்வளோ தான். வேறு சிம்பிள் ரீசன். ட்ரம்ப் அந்த ஆளை மட்டும் இங்கே வச்சா போதும். ப்ரைஸ் வந்து 82% மேலே போகுன்னு சொல்கிறாங்க அனலிஸ்ட். 26% கீழே போகுன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று டிவிடெண்ட் இவங்க தர்றாங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனி ஓகே தான். எனக்குமே டிவிடெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. 2-3 டிவிடெண்ட் நானுமே வாங்கிட்டேன். ஏன்னா இதெல்லாமே நான் ஒரு 1.5-2 வருஷமாக லாக் ஆகிட்டு தான் இருக்கேன். இரேடா இந்த கம்பெனியும் நான் லாக் ஆகிட்டு இருக்கேன். பட் இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் தரல. இது வந்து ஒரு நெகட்டிவ். டிவிடெண்ட் தராது ஒரு பெரிய நெகட்டிவ். ஏன்னா இதுவுமே நம்ம 2.5 வருஷமாக லாக் ஆகிட்டு இருக்கோம். இந்த கம்பெனியுமே மேலே போகுமா, விடிவு காலம் வருமா அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
பார்க்கலாம் இது எப்படி ரேஞ்ச் ஆகும்னு. இந்த 200 மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நல்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஒரு 160 ப்ளஸ் போச்சுன்னா நல்ல ஒரு புள்ளி சென்டிமெண்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஒரு 180 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட பார்க்கலாம். நானுமே 180 வந்தால் எக்ஸிட் ஆகலாம் தான் இருக்கேன். ஏன்னா இது அந்தளவுக்கு நமக்கு ஒன்றும் ப்ராஃபிட் இது வரைக்கும் கொடுக்கல. ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 26% மேலே போகுன்னு சொல்கிறாங்க, 3% டவுன் ஆகுன்னு சொல்கிறாங்க. ப்ரொமோட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க, இது வந்து நெகட்டிவ். டிவிடெண்ட் வந்து சரியாக கொடுக்கல. பட் எலெக்ஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு 6 மாதம் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணாலே எலெக்ஷன் ராலின்னு ஒன்று தெரியும். இன்பிட்வீனே வாங்குவாங்க, அது நமக்கு தெரியாது. எப்பப்போ ஏறுதோ அதெல்லாமே மேக்ஸிமம் எலெக்ஷன் பையிங்காக கூட இருக்கும். பட் மேபி நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த டைமில் நல்ல ஒரு பையிங் இருக்குன்னு எனக்கு தோணுது. பிஎஃப்சி, ஆர்இசி இந்த ரெண்டுமே டிவிடெண்ட்காக நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ இந்த டைம் வந்து சூப்பரான டைமு. ஆக்சுவலாக ஒரு 2-3 மாதமாகவே இதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வாங்காதவங்க இப்போ கூட என்ட்ரு ஆகிக்கலாம். பிஎஃப்சி வந்து 4% தர்றாங்க. ஆர்இசி வந்து இதோட அதிகமாக 4.86% தர்றாங்க. பட் ரிட்டர்ன்ஸ் வந்து பிஎஃப்சி 470% 5 இயரில் கொடுத்துருக்காங்க ப்ரைஸில். அது மாதிரி இவங்க வந்து 400%. ரெண்டுமே ஓகே தான். ரெண்டுமே இன்னொன்று சிஸ்டர் கம்பெனி. பிஎஃப்சி தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆர்இசி ஒரு சிஸ்டர் கம்பெனி மேலே ஆரம்பித்தாங்க. ரெண்டுமே சூப்பரான கம்பெனி. இவங்க வந்து ஃபைனான்ஸில் இருக்காங்க. பவர் செக்டார் கம்பெனிஸ்க்கு வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குற மாதிரி. இந்த கம்பெனியெல்லாம் எலெக்ஷனில் நல்ல ஒரு பிக்கப் ஆகும்னு எனக்கு தோணுது. பட்டு எனக்குமே டிவிடெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. நான் பிஎஃப்சி வச்சுட்ருக்கேன், எனக்கு டிவிடெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய டிவிடெண்ட் நானுமே எடுத்துட்டேன். மார்க்கெட் ஷேர் வந்து பிஎஃப்சியில் டிக்ரீஸ் ஆகுது. ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 38% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. பட் ஆர்இசியில் வந்து 53% மேலே போகுன்னு சொல்கிறாங்க ப்ரைஸு. 0% டவுன் ரெண்டுமே 0% தான் கீழே போக சான்ஸ் இருக்குங்க. பட் ஆர்இசியில் வந்து இன்னொரு நெகட்டிவ் இருக்குது. எஃப்ஐ வந்து எக்ஸிட் ஆகிறாங்க, அது வந்து நெகட்டிவ். இன்னொன்று மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது, அது பாசிட்டிவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.